வணக்கம், வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ கும்பராசிக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வருகிறார். இன்னும் சற்று மாதத்தில் 7ஆம் இடத்துக்கு போவார். ஆனால் தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க நல்லா இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போராடி வெற்றி பெற்றிருப்பீங்க, போராடி ஜெயிச்சிருப்பீங்க. குடும்பத்தில் உற்றார் உறவு சிறப்பு இல்லாமல் போயிருக்கும். அந்த உற்றார் உறவு வருகை அதிகமாக இருக்கும். அது ஒரு டானிக் மாதிரி அமையும். பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உடைய மன சங்கடங்கள் தீர்ந்து இப்போ குடும்பம் ஒற்றுமைக்குரிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குடைய கருத்து வேறுபாடு நீங்கி நீங்களாக போய் நீங்களே சமாதானம் ஆவது நல்லதுங்க. பிள்ளைகள் வழியில் கருத்து வேறுபாடு நீங்கி பெற்ற பிள்ளைகள் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தி நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா பதவி பணி உயர்வு அல்லது பார்த்தீங்கன்னா உத்தியோகமே கிடைச்சிடும். மருத்துவம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு நோய் குறைபாடு அறுவை சிகிச்சை போன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தால், சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் இந்த மாதிரியான அறிகுறி இருந்தால் அந்த பயப்படலாம் வேண்டாம். ஆயில் உங்களுக்கு தீர்க்க ஆயில்னு நினச்சிக்கோங்க. மருத்துவம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் முழு பலனை தந்துவிடும். நல்ல ஒரு ஆயுள் பலத்தையும் அதிகப்படுத்தி விட்டுருவார் இறைவன். இந்த காலகட்டத்தில் இவங்களை பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு. புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து அமையும். மனை வழியில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கூடா நட்பு கேடு தரும். நண்பர்கள் சகவாசத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழில் வழியில் நண்பர்களிடம் முழு பொறுப்பை ஒப்படைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. சரி, இவங்களுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னா, உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள். நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அதை செய்யுங்க. உங்கள் வேலையில் எந்த குறைபாடும் இல்லாமல் கரெக்டாக போங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம். அரசு அதிகாரிகள் கைவிட்டல் இருந்தால் காட்டியும் கொடுத்துருவார், மாட்டி விட்டுருவார். சூரியனை போன்ற பிரகாசமாக காட்டி கொடுத்துருவார் 100%. தை மாதத்தில் மிக மிக கவனம். அரசு அதிகாரிகள் பார்த்து நடந்துக்கோங்க, உங்களுக்கு எச்சரிக்கை. ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒழுக்கத்தை அதிகமாக்கிக்கணும் தவிர ஒழுக்க குறைபாடு இருந்தால் தொல்லைகளை தந்து விடுவார். ஆக மொத்தத்தில் கும்பராசிக்காரர்கள் கவனமும் மதிப்பு மரியாதை பெறக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையும். என்னதான் பரிகாரம் அப்படின்னா, அனுமன் வழிபாடு செய்தாலே போதும், ரொம்ப அற்புதமான பலனை தந்துவிடும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.